தேமுதிக இந்தியா கூட்டணிக்குள் வர வேண்டும்னு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அதிமுக மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு தேமுதிக எங்கள் கூட்டணியில் தான் தொடர்கிறது, அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தபடி 2026 அந்த நேரத்தில் வர அந்த மாநிலங்களவைக்கான காலியிடங்கள் வரும்போது அதில் நாங்கள் தேமுதிகவுக்கு இடம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் நேரத்தில் தான் நாங்கள் முடிவெடுப்போம், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் நிகழ்வுகளும் தேர்தலை ஒட்டி தான் முன்னெடுக்கப்படுகிறது, அந்த வகையில் நாங்களும் தேர்தல் நேரத்தில் ஜனவரி மாதம் நாங்கள் நடத்தவிருக்கிற அந்த மாநாட்டுக்கு பிறகு எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் திமுகவோடு அவங்க ஒரு நேசக்கரம் நீட்டுவது போன்ற சில செய்திகளை அவங்க வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று, திமுகவினுடைய மதுரை பொதுக்குழுவில் கேப்டன் விஜயகாந்துக்கு இரங்கல் தெரிவித்ததற்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. அதோடு நிறுத்தாம இன்னைக்கு கலைஞர் பிறந்தநாளையொட்டி ஒரு செய்தியும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல கலைஞருக்கும் தேமுதிகவுக்குமான நட்பு, அதாவது விஜயகாந்தோட அவர் எவ்வளவு நெருக்கமானவர்னு சொல்லி, கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவரை புகழ்ந்தும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. தேமுதிகவோட பாணியே இது கிடையாது. பொதுவா அவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு சிலைக்கு போய் மாலை போடுறதோ வாழ்த்து சொல்றதோன்றது ரொம்ப அரிதிலும் அரிதான நிகழ்வு. அப்படி இருக்கும்போது கலைஞருக்கு அவங்க வாழ்த்து சொல்லி இருப்பதனால திமுக கூட்டணிக்கு போக போறாங்களா அப்படிங்கிற விவாதங்கள் தொடங்கி இருக்கிறது. அந்த விவாதங்களை மேலும் வலுவூட்டும் விதமாக செல்வ பெருந்தகையை அழைப்பு விடுத்திருப்பதும் இது பேசுபொருளா மாத்தி இருக்கு. எப்படி போகும்னு பாக்குறீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை இருக்குல்ல, அதன்படி தேமுதிகவுக்கு ஒரு இடம் அதிமுக கொடுக்கணும் அப்படின்றது தான் தேமுதிகவுடைய எதிர்பார்ப்பு. அதை அவங்க பூர்த்தி செய்யலை. அதை இன்னும் 2026க்கான ஒரு டிமாண்டா அதிமுக எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருப்பதா தான் எனக்கு தெரியுது. இல்லைன்னா அவங்க ரொம்ப ஓப்பனா நாங்க அதிமுகவோட தான் இருக்கோம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பல இடங்கள்ல தேர்தல் பரப்புரையின் போது இது வெற்றி கூட்டணி, இந்த கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலையும் தொடரும் அப்படின்னு பிரேமலதாவே பேசியிருக்கிறாங்க. அப்போ இப்போ ஒரு மாற்று நிலைப்பாடு எடுப்பது போன்று, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாறி வரக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்து நம்மளும் ஒரு பொலிட்டிக்கல் கேம் விளையாடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ 2026 ஒரு மாநிலங்களவை சீட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அதிமுக சொன்னதை அவங்க மனதார வரவேற்கல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிகவை பொறுத்தவரையில் தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட காலத்துலேருந்து இன்றைக்கு வரையும் அவங்க திமுகவோட கூட்டணி வைத்ததே கிடையாது. அவங்க அதிமுகவோட வச்சிட்டாங்க, பாஜகவோட வச்சிட்டாங்க. அவங்க திமுக காங்கிரஸ் ஓட இதுவரையும் கூட்டணியே வைத்தது கிடையாது. இப்ப என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா, அதிமுக ஒரு மெகா கூட்டணியை பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அந்த கூட்டணியில தேமுதிகவும் இடம்பெறும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா அங்கே பிரேமலதாவுக்கு ஒரு முழு மனதோட அந்த கூட்டணிக்குள்ள போகணுன்ற ஒரு எண்ணம் இப்போதைக்கு இல்லை. அப்ப இந்த சூழலை நம்ம ஒரு குழப்பத்துக்காவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நினைக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகை சொன்ன ஒரு கருத்தை நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவை பொறுத்தவரையில் நடக்கக்கூடிய அரசியல் சூழல், இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோ எல்லாத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அதில் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இப்போ மதுரையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது, பிரம்மாண்டமாக நடக்குது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இன்னைக்கு திமுகவுடைய தலைவர் இரங்கல் தீர்மானம் விஜயகாந்தோடைய மறைவு தொடர்பாக வாசிக்கிறார் அப்படின்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருள் ஆகும். ஏன்னா விஜயகாந்த் மதுரை மண்ணிலேருந்து வரக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. அப்போ அந்த இடத்துல நாங்கள் இன்னைக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நபராகத்தான், மரியாதைக்குரிய நபராகத்தான் விஜயகாந்தை பார்க்குறோம் அப்படின்றதுமே ஒரு எலக்ட்ரல் மெசேஜா தான் நான் பார்க்குறேன். தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ள வரும் அப்படிங்கிறத 2016 தேர்தலுக்கு முன்பாக கலைஞர் கருணாநிதி மறைமுகமாக சொல்லியிருப்பார். செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பழம் நழுவி கொண்டிருக்கிறது, விரைவில் பாலில் விழும்னு சொன்னார். கலைஞர் சொன்னதுக்கப்புறம் அது நடக்கல. அவங்க மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அந்த தேர்தலை சந்திச்சாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கு அடுத்தடுத்த தேர்தல்களிலும் அவங்க திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தாங்க. கலைஞர் சொல்லியிருந்த அந்த பழம் நழுவி பாலில் விழும் அப்படிங்கிறது 2026 நடக்குமா? ஒரு 10 வருஷம் கழிச்சு தேமுதிகங்கிற பழம் இன்னைக்கு திமுகங்கிற பாலில் விழப்போதா? திமுக உண்மையிலேயே அப்படி எதிர்பார்க்குறாங்களா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த மாநாட்டில் விஜயகாந்த் பத்தி அவங்க ஒரு இரங்கல் தீர்மானம் வாசிச்சிருந்தாலும் கூட அவங்க ஒரு தேர்தல் கூட்டணிக்காக தேமுதிகவை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நிலையில இல்லை.
தேமுதிக தான் அதை பயன்படுத்தி அதிமுகவுக்கு இல்ல பாருங்க நாங்க வந்து திமுகவோடு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுக்கறதுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற அறிக்கையும் அதுக்காக தான். அவங்க வந்து திமுக கூட்டணிக்கெல்லாம் போக விரும்ப மாட்டாங்க, அதிமுகவை பயமுறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கைன்னு சொல்றாங்க. தேமுதிகவை பொறுத்தவரையில நம்ம வந்து பிராக்டிக்கலா பேசுவோமே, இப்ப தேமுதிக இன்னும் 2016 இருந்த ஒரு பலத்தோட இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் சினாரியோல அவங்க வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸே கிடையாது. இப்ப தேமுதிகவுக்கு தான் வந்து திமுகவோ இல்லை வந்து அதிமுகவோ தேவையான கட்சிகளா இருக்காங்களே தவிர திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னைக்கு தேமுதிக தேவையா அப்படின்னு கேட்டா அதனுடைய பேண்ட்வித் ரொம்ப குறைவு. ஓகேங்களா? அதனால திமுகவை பொறுத்தவரையில தேமுதிக நிச்சயமாக தங்களுடைய கூட்டணியில ஆட் ஆகியே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலையோட இருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அவங்கள பொறுத்தவரையில இந்த மெகா கூட்டணின்ற கான்செப்டை வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லா இடங்களையும் சொல்லிட்டே வர்றாரு. அதுக்கு ஒரு ஆடடா வந்து இப்ப தேமுதிகவும் சேர்க்கும் போது இன்னைக்கு செய்தி ஊடகங்கள்லே வந்து பாருங்க, இன்னைக்கு பாஜக வந்து அதிமுக பக்கம் வந்துருச்சு, தேமுதிக வந்துருச்சு, பாமக வந்துருச்சு, இங்க வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவா ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு பேசுவாங்களே. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு குட்டையை குழப்பி உண்ணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்து இன்னைக்கு திமுக சார்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு பாலை த்ரோ பண்றாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். தேமுதிகவை பொறுத்தவரையில அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நெசசிட்டி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய வாக்கு வங்கி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்ப நம்ம வந்து இந்த முறை வந்து சரியான டிசிஷன் எடுத்து நம்ம போகணும். எதர் வந்து அது அதிமுகவோட போகணும் இல்லை திமுகவோட போகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறாங்கன்றது உண்மை. இப்ப எதுவுமே அமையல அப்படின்னா திமுக 2 சீட்டு வாங்கிட்டு கூட நம்ம திமுக கூட்டணியை ஆதரிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் வந்து தேமுதிக போவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே போனால் உங்களுக்கு வந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்கும். பட் திமுகவோட போனால் உங்களுடைய கட்சியை காப்பாற்றலாம், அதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றதுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா 3 கட்சிகளுக்கு திமுகவுடைய துணை இன்றைக்கு ரொம்ப தேவையாக அத்தியாவசிய தேவையாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து மதிமுக, 2வது வந்து மக்கள் நீதி மய்யம், 3வது தேமுதிக. இந்த 3 கட்சிகளும் தங்களுடைய எதிர்காலத்தை அவங்க வந்து ரொம்ப சீரியஸா நினைக்கிறாங்க. இந்த கட்சி ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகும் உயிர்ப்போட இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க திமுகவை ஆதரித்தே ஆக வேண்டிய நிலைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா இப்ப தேமுதிகவும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேச்சர்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா ஒருவேளை அதிமுக தலைமையிலான கூட்டணி தோல்வியை சந்திக்குது, வெற்றி பெறல அப்படின்னு பட்சத்துல அடுத்த 5 வருடங்களுக்கு தேமுதிக வந்து காத்திருக்கணும், இன்னொரு தேர்தலை சந்திப்பதற்கு காத்திருக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 3.5 ஆண்டுகளாவது காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. அதனால அவங்களுடைய கட்சியுடைய எதிர்காலத்தையும் பார்ப்பாங்கல்ல, தொண்டர்கள் தோய்வடைந்து விடுவாங்க. அப்ப ஏதாவது ஒரு பெரிய கூட்டணியோட நம்ம போய் சேர்ந்தோம் அப்படின்னா அங்கே 1-2 இடங்கள் கொடுத்தாலும் நம்ம அது வந்து ஒரு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு இடங்களா இருக்கும். எப்படியாவது நம்மளுடைய கட்சியை வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க யோசிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பிரேமலதா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிரம்மாண்டமான ஒரு மாநாடு கடலூர்ல வந்து ஜனவரி மாசம் நடத்துவோம், அந்த மாநாட்டுல நம்முடைய செல்வாக்கை நிரூபித்து அதன் அடிப்படையில வந்து நம்ம வந்து நம்முடைய சீட் பேரத்தை நம்ம கேட்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மதிமுக, அதே மாதிரி மக்கள் நீதி மய்யம் எல்லாத்துக்கும் இதே மாதிரியான ஒரு நிலை தான். இந்த எலெக்ஷன் அவங்க வந்து சரியான ஒரு அணில அவங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய கட்சிக்கே அது பாதிப்பு ஏற்படும், கட்சியுடைய எதிர்காலம் வந்து முற்றிலுமாக முடங்கி போய்விடும் அப்படின்ற ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க, கையேறு நிலையில தான் இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு கமலஹாசனே ஒரு மாநிலங்களவை சீட்டுக்கு திமுக கூட்டணிக்கு போறாரு அப்படின்னா ஒரு ரிப்ரசன்டேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குவோம். அதே மாதிரி இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு 5 இடங்கள் 6 இடங்கள் நம்ம கேட்டு வாங்கலாம். பொட்டன்ஷியலா நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு இடங்களா கேட்டு வாங்கணும்னா ஒரு 3 இடங்களாவது நம்ம வெற்றி பெற முடியும். நம்மளுடைய ரிப்ரசன்டேஷன் சட்டமன்றத்துக்குள்ளேயும் போகும். அதுக்கடுத்து மாறி வரக்கூடிய அரசியல் சூழல் பொறுத்து நம்ம வந்து அரசியல் களமாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இது மதிமுகவுக்கும் இருக்கு, தேமுதிகவுக்கும் இருக்கு. அதனால தேமுதிகவை பொறுத்தவரையில எனக்கு தெரிந்து ஜனவரி மாதம் மாபெரும் மாநாட்டை தொடர்ந்து அவங்க வந்து திமுகட்டையும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேமுதிகவுக்கு இன்னொரு சிக்கலும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இருக்காங்க, சின்னம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலையும் அவங்க வந்து ஒரு வெற்றியை பெற முடியலை, குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை பெற முடியலை அப்படின்னா அதுலேயும் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் படி இப்போ ரொம்ப
அது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு முறை சின்னம் வாங்கிட்டாலே அப்படியே இருக்குன்ற நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அதை அவங்க எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே வராங்க. இப்போ பாமகலாம் அங்கீகாரத்தை இழந்த ஒரு கட்சியாக மாறிட்டாங்க. விசிக, நாம் தமிழர் அங்கீகாரத்தை வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வரப்போற சட்டமன்ற தேர்தலில் இப்போ ராஜ்யசபா ஒருவேளை அவங்க வாங்கிட்டு போனாலும் கூட அது வந்து தேர்தல் ஆணையத்தில் இவங்களுடைய அங்கீகாரத்தை பாதுகாக்கிறதுக்குலாம் உதவாது. ஆனால் கண்டிப்பாக வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அவங்க எம்எல்ஏக்களாக வாங்க வேண்டிய ஒரு தேவை நிச்சயமா இருக்கு. ஒரு பக்கம் கட்சியினுடைய அங்கீகாரத்தை காப்பாற்றணும், இரண்டாவது இந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்கு, இன்னும் வந்து இந்த கட்சி பல ஆண்டுகள் பயணிக்குங்கிற நம்பிக்கையை அவங்க தொண்டர்களுக்கு கொடுக்கணும். பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இப்போ இன்னைக்கு விஜய பிரபாகரன் அரசியலுக்கு, சண்முக பாண்டியன் சினிமாக்கு அப்படிங்கிற ஒரு பிளானோட அவங்களுடைய பயணத்தை இப்பதான் தொடங்கியிருக்காங்க. இவர் இளைஞரணி செயலாளராக இருக்காரு. அவர் இப்பதான் படங்கள் ஒரு 2வது 3வது படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுடைய எதிர்காலத்துக்கும் கண்டிப்பா இந்த அரசியல் கட்சின்றது நிச்சயமா தேவை. இன்னும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இருக்கு. இப்போ விஜய பிரபாகரனுக்கும் வந்து திருமணம் அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சமூகத்துல ஒரு அடையாளம். இப்போ விஜயகாந்த் உருவாக்கி அந்த கட்சி வந்து ஒரு அழிவின் பாதையில போறதை நிச்சயமா அவங்களுடைய தொண்டர்களோ அந்த குடும்பத்தினரோ விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் அப்படிங்கிறது இப்ப அதிமுகவை பொதுவா எல்லாரும் சொல்றாங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தலா இருக்கும் அப்படின்னு. அந்த வகையில தேமுதிகவும் இது ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் அவங்களுடைய பழைய கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு, அதாவது நாங்க வந்து வந்தா ராஜாவா தான் வருவோம், இவ்வளவு இடங்கள்லாம் வாங்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு குறைந்தபட்சம் ஒரு புதிய தொடக்கத்துக்கான ஒரு அடித்தளம் அமைக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. அது வந்து எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி என்னன்னு தான் இந்த இடத்துல முக்கியமா தேமுதிக இருக்க போகுது அப்படின்னு. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு சின்ன அனுதாபா அப்படின்றது தேமுதிக மேல இருக்கு. தோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிறைய உறுப்பினர்கள் வந்து மாற்று கட்சிக்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த கட்சிக்குன்னு கிளை அளவுல கூட உறுப்பினர்கள் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. பட் ஆனா வந்து அது முன்னாடி இருந்தது போல இல்லை அப்படின்றதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. ஸோ இப்போ எப்படியாவது அதை பயன்படுத்தி, இந்த அனுதாபத்தை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த தேர்தலை சந்திச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சாலும் கூட அவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திலையும் இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிமுக பொறுத்தவரையில தேமுதிகவை காட்டி, அதாவது தேமுதிகவும் எங்களோட தான் கூட்டணியில இருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றது மூலமாக இன்னும் சில கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் யார் யாருக்கெல்லாம் வந்து கூட்டணியில சேர விரும்புறாங்களோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அவர் அதை முன்னிறுத்துறாரு. அதனால்தான் வந்து அவரே ஓப்பனா வந்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்றாரு. 2026 தேமுதிக எங்களோட தான் இருக்கிறாங்க, நாங்க எங்க கூட்டணி வலுவாக இருக்கு அப்படின்னு அவர் உறுதிப்படுத்துறதுக்கான காரணம் கூட என்ன அப்படின்னா, ஸோ தட் இது வந்து ஒரு இன்டாக்டா ஒரு பெரிய கூட்டணியா பில்ட் ஆயிட்டு வருது, ஸோ எங்களையும் நம்பி நீங்க வரலாம் அப்படின்ற ஒரு ஓப்பனான ஒரு இன்விடேஷன் தான் அவர் கொடுக்குற மாதிரி தோணுது. அதுக்காக தேமுதிகவை அவர் பயன்படுத்துறாரு. இந்த சூட்சமங்கள்லாம் வந்து பிரேமலதாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த இடத்துலையும் நாங்கள் அதிமுகவோட இன்னைக்கு தேதியில கூட்டணியில இருக்கோன்றதை வந்து வெளிப்படுத்தவே இல்லை. அதை வந்து செய்தியாளர்களும் யாரும் அந்த இடத்துல கேட்கல. அவங்க வந்து 2026 தேர்தலை ஒட்டி தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நாங்களும் 2026 தேர்தலை ஒட்டி எங்களுடைய முடிவுகளை, நாங்கள் அரசியல் நகர்வுகளை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, எடப்பாடி பழனிசாமி சொன்னது போன்று நாங்க வந்து அதிமுகவோட தான் கூட்டணியில இருக்கோம் அப்படின்றத உறுதிப்பட பிரேமலதா எந்த இடத்துலையுமே பதிவு செய்யவே இல்லை அப்படின்றதும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. பேரலா பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியது, இன்றைக்கு பிரேமலதா வந்து கலைஞர் குறித்து ஒரு ட்வீட் போட்டது, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் திமுக பக்கம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் தெரிவிக்குது.